ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை அவர் சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ நம்ம எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நம்மளுக்கு எல்லாருக்கும், அதாவது 10th படிக்கிறவங்க எல்லாருக்குமே பப்ளிக் எக்ஸாமுக்கான அந்த ஒரு பதட்டம் கண்டிப்பாக இருக்கும் இல்லையா? ஆனால் இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் கேட்டிங்க அப்படின்னா, நாம் போன வருஷத்துடைய இங்கிலீஷ் பப்ளிக் எக்ஸாம், அதாவது இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பர்லாம் இருக்கும் இல்லையா, அந்த வகையில் இங்கிலீஷ் பப்ளிக் எக்ஸாமுக்கான அஃபிஷியல் ஆன்சர் கீ தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கே செம ஷாக்கிங்காக இருக்குது. ஆக்சுவலாக ஆரம்பத்தில் நான் பார்க்கும்போது கூட ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. சரி வாங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆஸ் யூஸ்வல் என்ன அப்படின்னா 1 மார்க் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்லேருந்து ஒரு 14 இருக்கும். அழகாக கொஸ்டின் நம்பர் அண்ட் ஆப்ஷன்ஸ் இது எல்லாமே வந்து அழகாக என்ன பண்ணிங்கன்னா நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணிடுங்க. அண்டு 2 மார்க்கில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு 15 கொடுத்துருக்காங்க. இது கொஸ்டின் வந்து என்னன்றதை நான் உங்களுக்கு அப்புறமா காட்டுறேன், பார்த்துக்கோங்க. ஹங்கரி சைட் ஆஃப் த ஃபுட் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த வை த சீகிள் வாஸ் மேடன் பை ஹங்கர்னு சொல்லி ஒன்று கொஸ்டின் மாரி ஒன்று கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த கொஸ்டின் மாதிரி தான் இருக்குது. அண்டு அதுக்கு கீழே பாருங்கள், இதில் வந்து நம்ம ஏதாவது ஒன்று எழுதினாலும், அதாவது 1 மீன்ஸ் 1 கிடையாது, இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் க்ளூ வேர்ட்ஸ் மாதிரி. இந்த க்ளூ வேர்ட்ஸில் அது 1 இருந்துச்சு அப்படின்னாக்கா நம்மளுக்கு 2 மார்க் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி 16th கொஸ்டின் பாருங்கள், அந்த செகண்ட் சைல்ட் போர்ட் இதெல்லாம் வந்து என்ன, இது வந்து நீங்கள் கொஷின்ஸ் இந்த ஆன்சர் பார்த்தாலே உங்களுக்கு நல்லா அழகாக கிளியராகவே தெரிஞ்சிருக்கும். அதுக்கு கீழே பாருங்கள், எனி 2 points கேன் பி அவார்டட் ஃபுல் மார்க்ஸ். ஏதாவது 2 பாயிண்ட் போதுமா ஃபுல் மார்க்ஸ் கொடுத்துருவாங்களாம். அண்ட் அதுக்கு கீழே பாருங்கள், இது வந்து நம்மளுக்கே தெரியும் இல்லையா, சன்னி ஆதித்யா ஆஃபர் சன்னியான்னு சொல்லி ஒரு கொஷின்ஸ் வந்துருக்கும் இல்லையா, அந்த கொஷின் தான். அதான் பாருங்கள், ₹150 போடலாமா, ₹150 போடலாமா, இதுதான் பார்த்தீங்களா. அதுக்கு கீழே ஒரு இதுக்கு அது வந்து என்ன அப்படின்னா சப்ளிமெண்ட்ரி கொஷின்ஸ் மாரி வந்திருக்கு. சரி அடுத்ததுக்கு வாங்க போவோம். அடுத்தது வந்து என்ன அப்படின்னா அந்த ரீட் த போயட்டிக் லைன்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க இல்லையா, அது கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் அதேமாரி தான் ஆஸ் யூஸ்வல் அதேமாரி கொடுத்துருக்காங்க. ஒன்று மேலே அது ஒரு ரெலவெண்ட்டாக, அதாவது ஒரு கரெக்டான ஒரு எக்ஸாக்டான ஒரு ஆன்சர் இருக்கணும். க்ளூ வேர்ட்ஸுமே நம்ம இருக்கணும். இப்போ அதாவது ஒன்றுமே இல்லை, திருத்துறவங்களுக்கு நம்ம வந்து ஒரு க்ளூ வேர்ட்ஸ் அண்டர்லைன் பண்ணியோ, அதாவது அவங்களுக்கு வந்து இதுதான் க்ளூ வேர்ட்ஸ், முக்கியமான வேர்ட்ஸ் வந்து நம்ம அண்டர்லைன் பண்ணி அவங்களுக்கு காமிச்சிட்டோம் அப்படின்னா அவங்க அதை மட்டுமே பார்த்து நம்மளுக்கு டிக் போட்டு போயிடுவாங்க. அதனால அண்டர்லைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. அதேமாரி 20, 21, 22 அவ்வளோதான். அடுத்தது செக்ஷன் 3ல் வந்து என்ன அப்படின்னா கிராமர் வருமா. அந்த கிராமரில் பாருங்கள், அதே தான் கிராமரில் நம்ம சொல்ல வேண்டியது எதுவும் இல்லை. பட் ஆனால் அதிகமாக கிராமர் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு ஒரு எப்படி சொன்னாக்கா நல்லா ட்ரைனிங் ஆகும். எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம கொடுத்தாலும் போடுற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி தான் ஆக்டிவ் அண்ட் பேசிவ் வாய்ஸ். பங்க்சுவேஷன் ஈஸி தான் இல்லையா. பங்க்சுவேஷன் என்ன டைரக்ட் ஸ்பீச்சில் கொடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கொடுத்து வச்சுருக்காங்க. சரி அடுத்தது ரீஅரேஞ்ச் ஜம்பிள்டு வேர்ட்ஸ் கூட நம்மளுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அது கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஏன்னா ஜம்பிள்டு வேர்ட்ஸ் கூட ஈஸி தான் எனக்கு தெரிஞ்சு. சரி இப்போது அடுத்தது என்ன அப்படின்னா ரோட் மேப்பில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். எனி ரெலவெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மே பி கிவன் ஃபுல் மார்க். ஒரு ரெலவெண்ட்டான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் கொடுத்தீங்கனாலே அவங்க ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்களாம். பார்த்தீங்களா, ஒன்றுமே இல்லை, அதில் எந்த ஒரு கிராமர் மிஸ்டேக்கும் இல்லாமல் இருந்துச்சுங்க அப்படின்னா கண்டிப்பாக 2 மார்க் கொடுத்துருவாங்க. அதிகமாக எதுவும் அவசியம் இல்லை, கம்மியாக மேபி எது வேணால் ஒரு 4 பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி எழுதிக்கோங்க. அடுத்தது பேராகிராஃப் அப்படின்னாலே உங்களுக்கு சில பேர் கொஞ்சம் குழப்பம் வரும். ஆனால் இதில் பாருங்கள், ஒன்றுமே இல்லை, ஒரு 6 பாயிண்ட்டோ 7 பாயிண்ட்டோ கொடுத்துருக்காங்க. இதில் ஃபுல் மார்க்ஸ் கேன் பி அவார்டட் ஃபார் பேராகிராஃப் வித்தவுட் மிஸ்டேக் யூஸிங் த ஹிண்ட்ஸ் வித் எனி ரெலவெண்ட் ஆன்சர். பார்த்தீங்களா, ஒரு 7 பாயிண்ட்டோ 6 பாயிண்ட்டோ கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் நாம் என்ன பாதி பேர் வந்து சம்மரி அந்த மாதிரி எழுதுவோம் இல்லையா, அதனால நீங்கள் சம்மரி மாதிரியே எழுதிக்கிறது நல்லது தான். ஏன்னா இதில் வந்து என்ன அப்படின்னா எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இந்த ப்ரோஸு, ஆத்தர், அப்புறம் தீம் இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. அப்புறம் சப்ளிமெண்ட்ரியில் வந்து என்ன அப்படின்னாக்கா அந்த கேரக்டர்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதையும் ஓரளவுக்கு நல்லாவே பார்த்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் வேர்ட்ஸ்லாம் அவங்களே கொடுத்துருக்காங்கன்னு. அடுத்தது த நைட் கோஸ்ட் காட்டின்னு கேட்டிருக்காங்க. அதுலேயும் அதேமாரி தான் ஒரு 4, 5, 7 பாயிண்ட் கொடுத்துட்டு அதுக்கும் அதேமாரி தான் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா கேட்டிருக்காங்க. அதான் அதாவது ஒரு இம்பார்ட்டன்ஸ் அந்த வேர்ட்ஸ் மட்டும் இருந்தாலே போதுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்தது என்ன அப்படின்னாக்கா 31 ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுவும் பேராகிராஃப்லாம் நினைக்கிறேன். ஆமாம் கரெக்ட், பேராகிராஃப் இல்லை, ஆமாம் இந்த டெக்னாலஜி ஒன்று இருக்கும் இல்லையா, அது கொடுத்துருக்காங்க. டெக்னாலஜியில் பார்த்தீங்களா வித்தவுட் மிஸ்டேக் கேன் பி கிவன். அதாவது நீங்கள்
மிஸ்டேக்கே இல்லாமல் நீங்கள் எழுதினாலே உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி தான் போட்டிருக்காங்க எல்லாத்துலேயுமே. அடுத்தது அந்த லாஸ்ட் லெசன் இல்லையா, எம்ஹெம்எல் அப்படி தானே, அதுலேயும் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அதுலேயும் அதேமாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இதெல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு கொஞ்சம் எப்படி கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்கும். அடுத்தது செக்ஷன் 2ல் பாருங்கள், போயம் பேராகிராஃபில் பார்த்தோன்னா நான் அதிகமாக இது வரைக்கும் பார்த்ததில் சுத்தமாக போயம் பேராகிராஃப் எக்ஸ்ட்ராவாக நம்ம எழுதுகிற மாதிரி ஒன்றுமே இல்லை. அந்த போயமில் இருக்கக்கூடிய அந்த லைனை நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை. அதே மாதிரி 34 பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு பேராகிராஃப் நீங்கள் 1 அட்டன் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. மீதி வந்து அந்த 35 இருக்கு இல்லையா, அந்த மாதிரி எழுதுகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஈஸி. அதாவது டைம் கொஞ்சம் சேமிக்கலாம் இல்லையா, டைம் மேனேஜ்மெண்ட் மாதிரி, அதுக்காக சொல்லுவாங்க. அடுத்தது வந்து என்ன அப்படின்னாக்கா சப்ளிமெண்ட்ரி ஒரு ரீட் த ஃபாலோயிங் பேசேஜ் ஒன்று கொடுத்துருப்பாங்க இல்லையா, அது இதில் வந்து நீங்கள் பேசேஜ் நீங்கள் எழுதுறதே எவ்வளோ பெட்டர். இந்த ரீஅரேஞ்ச் கோஹரண்ட் ஆர்டர்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு எழுத வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இப்போ ஒரு ஆர்டர் தப்பாக எழுதினாலும் 2 ஆர்டர், அதாவது இப்போ எழுத வேண்டியதை பியில் எழுதிட்டீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக பி கொஞ்சம் வேறு மாதிரி மிஸ்டேக் ஆகும். ஏல இருக்கிறதுக்கு மாற்றி தான் மொத்தம் 2 மிஸ்டேக் வர மாதிரி இருக்கும். ஸோ அதனால எதுக்கு நம்மளுக்கு இந்த வம்பு, அதனால நீங்கள் ரீட் த பேசேஜை அட்டன் பண்ணிக்கோங்க. அடுத்து செக்ஷன் 4 அட்வர்டைஸ்மெண்ட் எப்படி மார்க் பிரித்து கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் நேம் ஆஃப் த ப்ராடக்ட், அதாவது அந்த டைட்டில் கடைக்கு பேர் அப்படின்னு வச்சுக்கோங்க, ஓகேங்களா. இப்போ இமேஜஸ்னால் நம்ம இமேஜ்லாம் வரையும் இல்லையா, இப்போ ட்ராவல்ஸ்னால் காரு பஸ்ஸு இந்த மாதிரிலாம் வரையும் இல்லையா, அது. அடுத்து கேட்ச் டிஸ்கிரிப்ஷனாக அவங்களே ஒரு டிஸ்கிரிப்ஷன் மாரி கொடுத்துருப்பாங்க, ஐஃபோன் போட்டு. அது அட்ரஸ் வந்து என்னன்னாக்கா அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கான ஒரு அட்ரஸ் எதுவும் அது. பார்டர் அண்ட் லைன் டு ஆர்கனைஸ், அதான் இப்போ சொன்னேன் இல்லையா, இந்தமாரி நீங்கள் வந்து எல்லாத்துலேயும் பண்ணிக்கிட்டீங்கன்னா அது எப்படி மார்க் டிவைட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். நேம் ஆஃப் த ப்ராடக்ட் ஒரு மார்க்கான், இமேஜஸ்க்கு ஒரு மார்க்கான், டிஸ்கிரிப்ஷனுக்கு ஒரு மார்க்கான், அட்ரஸ்க்கு ஒரு மார்க்கான், அப்புறம் பார்டர்ஸ் அண்ட் லைன் டு ஆர்கனைஸ்க்கு ஒரு மார்க். இந்த மாதிரி மார்க் எப்படிலாம் டிவைட் பண்ணி போடுறாங்கன்றதை பாருங்கள். அடுத்து லெட்டர் ரைட்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா சென்டர் அட்ரஸ், அதாவது யாருக்கு அனுப்ப போகிறீங்க அப்படி தானே, ஆமாம் கரெக்ட். அதான் சென்டர் அட்ரஸும் ரிசீவர், அதாவது நீங்கள் அனுப்புகிறவங்களும், அதாவது ஃப்ரம் டு இருக்கும் இல்லையா, அந்த இதுக்கு ஒரு மார்க் வந்துடுமா. அடுத்தது சப்ஜெக்ட் அண்ட் சால்யூவேஷன், பாடி ஆஃப் த லெட்டர், அதாவது சப்ஜெக்ட் எதுவும் இல்லையா இதுக்கு அப்படின்ற மாதிரி அது. அப்புறம் பாடி ஆஃப் த லெட்டர், அந்த லெட்டருடைய கண்டென்ட், அவ்வளோதான். அடுத்து க்ளோஸர் லாஸ்ட்டாக முடியும் போது. அடுத்து நோட்டீஸ் ரைட்டிங்கில் அதே தான், நேம் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன். ஃபஸ்ட்டு மேலே என்ன பண்ணுவோம், நோட்டீஸ்ன்னு எழுதுவோம். கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அப்படின்னா நம்ம அதை அப்படியே எழுதுவோமையா, அதே மாதிரி தான். அடுத்தது என்ன பண்ணுவோம், டேட் எழுதிப்போம். டேட் எழுதுறதுக்கப்புறம் நம்ம என்ன கண்டென்ட் எழுதுவோமோ அது எழுதிட்டு டைமு டேட்டு வென்யூ எழுதுப்போமா, அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. அதேமாரி 42 வந்து என்ன அப்படின்னா போயம் இல்லை, பிக்சர் காம்ப்ரிஹென்ஷன் இல்லையா, பிக்சர் டிஸ்கிரிப்ஷன். அந்த பிக்சர் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா எனி 5 ரெலவெண்ட் சென்டென்ஸ், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. அதாவது ஒரு ரெலவெண்ட் ஒரு 5 சென்டென்ஸ் நீங்கள் எழுதினாலே போதும், அதுக்கே அவங்க ஃபுல் மார்க் கொடுத்துட்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து 43 நோட்ஸ் ஆர் சம்மரி ரைட்டிங் இல்லையா. சம்மரி ரைட்டிங் எழுதுறது எவ்வளோ பெஸ்ட்டு, ஒன்றுமே இல்லை. சம்மரி ரைட்டிங்கில் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட் ரஃப் காப்பி போட்டுக்க போகிறீங்க, அப்புறம் ஹெட்டிங் போட்டுக்க போகிறீங்க, போட்டு சென்டென்ஸ் எழுத ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஒரு 6 பாயிண்ட், அதாவது ஒரு பேராகிராஃப் மாரி கொடுத்துருக்காங்கன்னா அதில் ஒரு 6 பாயிண்ட் எடுத்து எழுதிக்கோங்க. அடுத்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அதை அடிச்சிருங்க, கையோட தயவு செஞ்சு அடிச்சிருங்க. சில பேர் நம்பரை போட மாட்டேன்றீங்க, அதனால அந்த கொஷினே வேல்யூ பண்ண மாட்டாங்க. அதனால் நம்பர் போடாதெல்லாம் அப்படியே ஒரு சைக்கோட, அவ்வளோதான். அவங்களுக்கு வந்து சில பேர் யாரையும் ஃபெயில் ஆகக்கூடாதுன்னு நினைப்பாங்க, சில பேர் இருக்கிற கடுப்பில் வேணா இப்படி பண்ணி வச்சிடணும்னு சொல்லி அடிச்சு போடுற ஆளும் நிறைய பேர் இருக்காங்க. அதனால நம்மளுக்கு யார் கரெக்ஷன் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு சொல்ல முடியாது. ஸோ நமக்கு நம்ம பாதுகாப்புன்ற மாதிரி நம்ம கண்டிப்பாக, அதாவது நம்மளால முடிஞ்ச அந்த வகையில் நம்ம சிறப்பாக செஞ்சிடணும். மிச்சதெல்லாம் அவங்க கையில் தான் பார்த்துக்கணுன்ற மாதிரி இருக்கணும். அதாவது நாமளே சில குறைகளை வச்சுட்டு அவங்க மேலே பழி போடுற மாதிரி இருக்கக்கூடாது இல்லையா. அதனால தான் சொல்கிறேன், கண்டிப்பாக தயவு செஞ்சு நம்பரை போட்டுருங்க. நம்பரை போடாதனால சில கொஸ்டின் தான் அடித்து வச்சுருக்காங்க, அதனால தான் சொல்கிறேன். அடுத்து அந்த ரஃப் காப்பிக்கு கண்டிப்பாக நம்ம அந்த ரஃப் காப்பினா நம்ம அதை அடிச்சே ஆகணும், அதுக்கு பேர் தான் அந்த ரஃப் காப்பின்றதுக்கான இதுவே இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், தயவு செஞ்சு அந்த ரஃப் காப்பினா அதை அடிச்சுருங்க. கொஸ்டின் நம்பரை தயவு செஞ்சு போட்டுருங்க, அதாவது எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாத மாதிரி. இப்போ என்ன சொல்லிட்டு இருந்தேன், ரஃப் காப்பியில் ஒரு 6 பாயிண்ட் எழுதுறீங்களா, ஓகே. அதே மாதிரி என்ன பண்ணுங்கன்னா ஃபேர் காப்பி அதேமாதிரி போட்டுக்கிட்டு அதேமாதிரி ஹெட்டிங்கை போட்டுக்கிட்டு ரஃப் காப்பியில் 6 பாயிண்ட் எழுதுறீங்க அப்படின்னா ஃபேர் காப்பியில் 4 பாயிண்ட் எழுதுங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் ரஃப் காப்பியில் எவ்வளோ ஃபேர் காப்பியில் எவ்வளோன்றதை அப்படியே எழுதுவாங்க, அவ்வளோதான்.
அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பாட் எரர். கண்டிப்பாக ஸ்பாட் எரர் அட்டன் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். ஒரு வேளை நல்லா தெரியும் அப்படின்னா அட்டன் பண்ணுங்க. தெரியலை அப்படின்னா அதை அட்டனே பண்ணாதீங்க. ஏன்னா அது நம்மளுக்கு சுத்தமாக வம்பு பிடிச்ச வேலை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி ஒரு வேலை இல்லை எனக்கு ஸ்பாட் எரர் தெரியும், நான் இங்கிலீஷில் அது எக்ஸ்பர்ட் அப்படின்னா ஓகே, நோ ப்ராப்ளம். நீங்கள் தாராளமாக அட்டன் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறேன். அதே மாதிரி மெமரி போயம் நம்ம 4 மெமரி போயமும் படிச்சுக்கணும் இல்லையா? அதை எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. நம்ம இது வராது அது வராதுன்னு நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியாது. ஏன்னா உங்களுக்கே தெரியும் நம்ம எது வராதுன்னு நினைக்கிறோமோ அதுதான் வரும் இல்லையா? அதை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து என்ன அப்படின்னா, அதான் சப்ளிமெண்ட்ரி சம்மரி ஆஃப் த ஸ்டோரி அதான் ஒன்று கொடுப்பாங்க இல்லையா? அதை தான் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த தான் சப்ளிமெண்ட்ரி பேராகிராஃப் மாரி ஒன்று கொடுப்பாங்க இல்லையா? டெவலப்பிங் ஹிண்ட்ஸ் மாதிரி ஐஃபன் போட்டு அந்த மாதிரி தான் வரும். அதாவது டைட்டிலுக்கு ஒரு மார்க்கான். ஓன் சம்மரி வித்தவுட் மிஸ்டேக். இப்படி ஓன் அவங்களே ஒரு சம்மரி, ஓன் சம்மரி வித்தவுட் மிஸ்டேக்கான். அப்புறம் மாரலுக்கு ஒரு மார்க் பார்த்துக்கோங்க. மாரலுக்கு ஒரு மார்க். அப்போ மாரல் எழுதலைன்னா 7 மார்க் தான் போடுவாங்க. அதுவும் சம்மரியில் எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் இருந்தால் 6 மார்க்கு முழுசாக கிடைக்கிது. பார்த்தீங்களா? 6 மார்க்கு. டைட்டிலுக்கு ஒரு மார்க். டைட்டில் கண்டிப்பாக எழுதிடுவோம். சம்மரியில் வந்து மிஸ்டேக் இல்லாமல் எழுதிடணும், அவ்வளோதான். மாரல் வந்து அதுக்கு ரிலேட்டடாக நம்மளுக்கே தோன்றதை எழுதுங்க. அப்படி இல்லை நான் படிச்சிட்டோன்னா நீங்கள் அதே எழுதிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆக மொத்தத்தில் என்னோட சிறந்த ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்னா, எந்த ஒரு கொஸ்டினையும் விட்டுறாதீங்க, ஓகேங்களா? அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும். பப்ளிக் எக்ஸாமுக்குன்ட்டு ஒரு வீடியோ கண்டிப்பாக, அதாவது இதுவுமே ஒரு பப்ளிக் எக்ஸாம் ரிலேட்டடான ஒரு வீடியோ தான். அதே போல் பப்ளிக் எக்ஸாமுக்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய இது இருக்கும் இல்லையா? அதையும் கண்டிப்பாக நம்ம வீடியோவில் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோம், பாருங்கள். அடுத்ததான் அந்த அதே மாதிரி ரீட் த ஃபாலோயிங் பேசேஜ் கேட்பாங்க இல்லையா? அதுவும் கேட்டிருக்காங்க. இங்கே போயம் இதுவுமே கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு வேணாம், நம்ம அந்த என்ன ரீட் த ஃபாலோயிங் பேசேஜ் தான் நம்ம எழுதிக்க வேண்டியதுதான், ஓகேங்களா? அவ்வளோதான். பாருங்கள், இதுதான் என்னது இது அஃபிஷியல் ஆன்சர் கீ பப்ளிக் எக்ஸாம் 2024 இங்கிலீஷ். பார்த்துக்கோங்க. இதில் அவ்வளோவா நம்ம குறை சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ குறை சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லைன்னா நம்ம எந்த ஒரு கொஸ்டினுமே ஸ்கிப் பண்ணாமல் இருக்கிறது நம்மளுக்கு நல்லது. அதை நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். எந்த கொஸ்டினும் நம்ம ஸ்கிப் பண்ணாமல் இருக்கணும், அதுதான். அப்புறம் பப்ளிக் எக்ஸாமில் எப்படிலாம் கரெக்ஷன் பண்ணுவாங்க, இதில் நம்ம எப்படிலாம் மார்க் அதிகமாக ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்றதையும் நான் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து நான் சொல்லுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அண்ட் நம்புகிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு கொஞ்சம் லைக்ஸ் அதிகமாக கொடுங்க அண்ட் சப்ஸ்கிரைபும் அதிகமாக பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வீடியோ நிறைய பேருக்கு ரீச் ஆகும். அண்ட் மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.